பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காய் நாம் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களையும் விலையேறப்பெற்ற நன்மைகளையும் பெற்று நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போவோமாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். ஜெபத்தோடு தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய மாற்றம் இல்லாத வார்த்தைகளை கேட்டு நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. அதற்கு ஆதாரமாக இன்று ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். ஒரு வார்த்தை நாம் ஜெபமனோ, எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும்படியாய் உலகத்தில் வந்த மீட்பராய தேவனே, உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்படைக்கிறோம். இந்த நல்ல வேளையிலும் உம்மிடத்திலிருந்து வருகிற ஜீவனுள்ள வார்த்தைகள், தெய்வீகமான விடுதலைகள், பரலோக ஆசீர்வாதங்களை தாராளமாய் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்கள் மேல் கர்த்தர் பகருவீராக. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதபீடத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் எங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவீராக. கர்த்தாவே, பேசும் அடியேன் கேட்கிறேன் என்கிற வண்ணமாய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, தேவன் நமக்கு இன்றைக்கு தருகிற வார்த்தையினுடைய கருத்து என்னவென்றால், தேவன் மரித்தோரின் தேவன் அல்ல, தேவன் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார் என்று லூக்கா சுவிசேஷத்தில் கர்த்தராகிய இயேசு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு மரித்தோர்கள் என்ற ஒரு கூட்டத்தாரும் ஜீவனுள்ளோர்கள் என்று ஒரு கூட்டத்தாரும் இருக்கிறார்கள். ரெண்டு கூட்டத்தாரை குறித்து இந்த திருவசனம் நம்மை படிப்பிக்கிறது. ஒன்று மரித்தவர்கள், இன்னொன்று ஜீவனுள்ளவர்களாய் காணப்படுகிறவர்கள். அப்போ மரித்தவர்கள் யார், ஜீவனுள்ளவர்கள் யார்? வேதாகமத்தை நாம் படிக்கிற வேளையில் ஒரு கூட்டத்தார் சரீரத்தில் ஜீவனோடு கூட இருக்கும் பொழுதே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் மரித்தவர்கள். ஒரு கூட்டத்தார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் எடுக்கப்பட்டார்கள். இந்த சரீரத்தை விட்டு அவர்கள் கடந்து போனார்கள். அவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் மரிக்கவில்லை, அவர்கள் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்கிறது மிக விசேஷமான காரியம். சரீரத்தில் ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது தானே அவனை மரித்தவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரீரத்தை விட்டு ஒரு மனுஷன் குடி மாறி போன பின்பு பரிசுத்தவானாய்
தேவனுக்கு பிரியமானவனாய், தேவ சித்தம் செய்தவனாய், கர்த்தருடைய சத்தம் கேட்டவனாய், கர்த்தரை தரிசித்தவனாய், கர்த்தருடைய வழிகளில் நடந்தவனாய், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய், ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து ஆண்டவர் சொன்னதை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவனாய் உலகத்தை விட்டு கடந்து போன ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அவன் ஜீவன் உள்ளவன், ஒரு மனுஷன் அல்ல, அநேக பரிசுத்தவான்களை குறித்து. அதை குறித்து நாம் வேதத்தில் ஆழமாய் சிந்தித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். சரீரத்தில் அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவர்கள் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள். மோசே என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்தில் சென்று 40 வருஷங்கள் ஆடுகளை மேய்த்து ஓரேப் என்கிற பர்வதத்தின் அடிவாரத்தில் வருகிற வேளையில் ஒரு முச்செடியானது திடீரென்று தீ பற்றி எரிகிறது. மோசே அதை பார்க்கிறார். இந்த முச்செடி தீ பற்றி எரிந்தும் அது சாம்பலாகவில்லையே, எரிந்து போகவில்லையே, தீ மாத்திரம் அதில் கத்தி கொண்டிருக்கிறதே, இது ஒரு அற்புதமான காட்சி அல்லவா? நான் கிட்ட சென்று இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று தன்னுடைய மனசில் ஒரு தீர்மானத்தோடு அவன் முன்னேறி போகிறான். அந்த முச்செடிக்கு நேராக போகும்போது முச்செடியின் நடுவில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தமானது இந்த மோசேயை பெயர் சொல்லி அழைக்கிற சத்தம். மோசே, மோசே, இங்க கிட்ட சேராதே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லிக்கொண்டு சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர். யாத்திரா புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களும் 4வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களையும் நாம் படிக்கும்போது ஆண்டவர் இப்படி மோசைக்கு திருவுளம்பற்றுகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை மோசைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் போது நான் ஜீவனுள்ளோரின் தேவன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் எல்லாம் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு ஊரில் ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அனுதினமும் சம்பிரமமாக வாழ்ந்து வந்தான். ஐஸ்வர்யம் தடை அல்ல, சம்பிரமமாய் வாழ்ந்ததும் தடை அல்ல. அதை குறித்து கர்த்தர் ஒரு ஓமையாக சொல்லுகிறார். அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டில் அவனுடைய வாசற்படியில் ஒரு ஏழையான மனுஷன், ஒரு தரித்திரனாய மனுஷன் அவனும் படுத்திருந்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் அனுதினமும் அவனுடைய ஜீவிதம் முழுவதும் சம்பிரமமான ஜீவிதம் என்றால் உலகத்துக்கு ஒத்த பழக்கம், உலகம் போகிற பாதைகள், உலகத்தில் புசிக்கிறது, குடிக்கிறது, பெண் கொள்ளுகிறது, பெண் கொடுக்கிறது போன்ற உலகத்துக்கு ஒத்த எல்லா வேஷங்களும் அவனுக்குள் நிறைந்திருந்தது. இந்த தரித்திரனுக்கு இது ஒன்றும் இல்லை. ஐஸ்வர்யவானுடைய மேசையை பார்க்கிறான், அதிலிருந்து ஏதாவது கீழே விழுமா, அந்த எச்சில்களை சாப்பிடலாமா என்று கவனித்து கொண்டிருக்கிறான். அதுவும் அவனுக்கு கிடைக்கல. அவனுக்கு சொந்தமோ பந்தமோ உள்ளதாக கர்த்தர் சொல்லலை. தரித்திரனாகவே அந்த வாசற்படியில் கிடந்து
வேதனை, அவனுடைய சரீரம் முழுவதும் கொடிய பருக்கள் நிறைந்தவனாய் அவன் காணப்படுகிறான் என்று வேதாகமம் சொல்லுகிறான். ஒரு குறிக்கப்பட்ட காலம் தாண்டின பின்பு இந்த தரித்திரன் மரித்தான் என்று எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் சரீரத்தில் மரணம் வந்தது. மரணம் வந்தவுடனே தேவ தூதர்கள் வருகிறார்கள். அவனை தூதர்கள் ஏந்தி கொண்டு பரலோகத்து கொண்டு போகிறார்கள். எங்க கொண்டு விட்டார்கள்? இளைப்பாறும் நாட்டில். அங்க இருக்கிறது யாரு? ஆபிரகாம் அங்க இருக்கிறார், லீடராய், தலைவராய். ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விட்டார்கள். இப்பொழுது இந்த ஐஸ்வர்யவானுடைய வாசற்படியில் கிடந்த தரித்திரனாய லாசரு சரீரத்தில் மரணம் அடைந்த போது அடுத்த போர்ஷன் என்ன? ஆபிரகாமின் மடி. அப்ப ஆபிரகாமின் மடி என்று சொன்ன ஆபிரகாம் எப்படி இருக்கிறார்? அங்க ஜீவனோடு இருக்கிறார், ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அதை குறித்த விளக்கங்களை தொடர்ந்து கர்த்தர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அந்த தரித்திரன் மரித்த பின்பு ஐஸ்வர்யவானும் மரித்தான். வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். தரித்திரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதை எழுதப்படவில்லை. இவன் அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவான் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பார்க்கும்போது தூரத்தில் ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய மடியில் தரித்திரன், என்னுடைய வீட்டின் வாசற்படியில் கிடந்த தரித்திரன் அவருடைய மடியில் இருக்கிற காட்சியை இவன் காண்கிறான். கண்டபோது இவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான் தெரியுமா? ஐயோ ஆபிரகாமே, நான் இந்த கொடிய வேதனைக்குள் அகப்பட்டிருக்கிறேன். தாகத்தினால் மிகவும் கஷ்டப்படுகிறேன். சரீரத்தில் மரணம் வந்த மனுஷன், சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷன், அவன் அப்புறம் போன இடத்தில் இருந்து கண்களை ஏறெடுத்து ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். நான் இந்த அக்கினி ஜுவாலையில் கிடந்து வேதனைப்படுகிறேன். நான் தாகத்தினால் கஷ்டப்படுகிறேன். அந்த உம்முடைய மடியில் இருக்கிற அந்த லாசருவை இங்கோட்டு ஒன்று அனுப்பி தாரும். அவனுடைய விரலை தண்ணீரில் தோய்த்து என்னுடைய நாவை ஒன்று குளிர பண்ணும் என்றாக அவன் ஜபிக்கிறான். அங்கிருந்து பதில் இவனுக்கு வருகிறது. மகனே, ஐஸ்வர்யவானே, நீ உலகத்தில் இருந்தாய், ஆனால் உலகத்தில் சம்பிரமமாய் வாழ்ந்தாய், சுபிட்சமாய் வாழ்ந்தாய். உனக்கு மனசும் உனக்கு மாம்சமும் விரும்பினவைகளை நீ செய்தாய். இந்த தரித்திரனோ ஆகாரம் இல்லாதவனாய், வஸ்திரம் இல்லாதவனாய், தலை சாய்க்க இடம் இல்லாதவனாய், எந்த ஒரு நன்மையும் கிடைக்காதவனாய் அவன் வேதனையை அனுபவித்தான். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், மரித்தவன் என்றும் ஜீவனோடு கூட இருக்கிறவன் என்றும். இதை நாம் படிக்கும்போது எப்படி படிக்கலாம்? யார் மரித்தது, யார் ஜீவனோடு இருக்கிறது? ரெண்டு பேரும் உண்மையாய் சொன்னால் ரெண்டு இடத்திலே ஜீவனோடு தான் இருக்கிறான். ஒருவன் பாதாளத்தில் ஜீவனோடு இருக்கிறான், இன்னொருவன் ஆபிரகாமின் மடியில் ஜீவனோடு கூட இருக்கிறான். ஆபிரகாமையும் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களையும் அந்த ஆபிரகாமின் மடி என்று சொல்லுகிற பரதீசாவில் இருக்கிற பரிசுத்தவான்களையும் நாம் திருவசனத்தில் படித்தால் கர்த்தர் மரித்தோரின் தேவன் அல்ல, கர்த்தர் ஜீவனுள்ளோரின் தேவன் என்றால் அந்த நரகத்தில் வேதனைப்படுகிற இடத்துல ஐஸ்வர்யவான் வேதனைப்படும் போது கர்த்தர் நான் அவனுடைய தேவன் சொல்லல. ஆண்டவர் எப்படி சொல்லல, நான் அவனுடைய தேவன்
என்று சொல்லாமல் ஆண்டவர் நான் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறேன், மரித்தோரின் தேவன் அல்ல. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மரித்தவர்களுடைய தேவன் அல்ல. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் 100க்கு அதிபதியாய ஒரு மனுஷன் வந்தார். கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் 100க்கு அதிபதியான ஒரு இராணுவத்தின் தலைவன் வந்தான். வந்து கேட்கிறான், இயேசுவே, என்னுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனம் முதல் படிக்கிறோம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சௌக்கியமாக்குவேன், குணமாக்குவேன் என்று இயேசு அவனுக்கு சொன்னார். அவன் சொல்லுகிறான், இயேசுவே, ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சௌக்கியமாவான், விடுதலையாவான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆச்சரியப்பட்டு, தமக்கு பின் செல்லுகிற இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றால், பட்டாளக்காரன் சொல்லுகிறான், நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், இதை செய் என்றால் அவன் செய்கிறான், என்னுடைய ஆர்டருக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிற திமிர்வாதக்காரனை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் சௌக்கியமாக மாட்டான், அவன் விடுதலை அடைய மாட்டான். ஆனால் நீர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் அது வல்லமையுள்ள வார்த்தை, அது விடுதலை தருகிற வார்த்தை, அது குணமாக்குற வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது வெளிச்சம் நிறைந்த வார்த்தை, அது சமாதானம் தருகிற வார்த்தை. அந்த அதிகாரம் உமகிட்ட இருக்கிறது. ஆகையினால் நான் உம்மை முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்று அவன் சொல்லி அவரை வேண்டிக் கொள்ளுகிறான். கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். இவ்வளவு விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பந்தி இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் மரித்தவர்கள் அல்ல. அவர்களோடு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து, சரீரத்தோடு அல்ல, சரீரத்தோடு வந்து குடியிருக்கிறவர்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்தில் என்றாக்க இயேசு சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தில் மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து அநேகர் வந்து, விசுவாசிக்கிறவர்கள் வந்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து, புது சிருஷ்டியாக்கப்பட்டவர்கள் வந்து, நித்திய ஜீவன் பெற்றவர்கள் வந்து, ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் வந்தார். எதற்காக? காணாமல் போன ஆடுகளை தேடி வந்தார். ஜீவன் அற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். 1 யோவான் 3வது அதிகாரத்தில் படிக்கிறோம், நாம் சகோதரரிடத்தில்
அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு மனுஷன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவானானால், எல்லாரையும் நேசிப்பானானால், எல்லாரிடத்தில் அன்பு கூறுவானானால் அவன் மரணத்தை விட்டு நீங்கிறான். அவன் ஜீவனுக்கு உட்பட்டவனாயிருக்கிறான். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. ஜீவன் அற்றவன். பூமியில சரீரத்தில் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தானே அவன் ஜீவன் அற்றவனாய், ஒரு பாஷையில் மரித்தவனாய், அக்கிரமங்களும் பாவங்களினாலும் மரணமடைந்தவனாய், ஆத்துமாவில் ஜீவன் நஷ்டப்பட்டவனாய், இயேசு கொடுக்கிற நித்திய ஜீவனை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள தகுதி அற்றவனாய், ஆண்டவரை விட்டு அகன்றவனாய், கர்த்தரை விட்டு தூரம் போனவனாய், யாரை போல? இந்த ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்ததை போல காணப்படுகிறார்கள். அந்த 1 யோவான் 5வது அதிகாரம் நாம் படிக்கிறோம். 11வது வசனத்தில் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஆண்டவர் உலகத்தில் வந்தது நமக்கு நித்திய ஜீவனை தர தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம் என்று சொல்லிக்கொண்டு, குமாரனை உடையவன் ஜீவனை உடைய, குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனாய் இயேசுவை யார் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஜீவனுடையவர்கள். இந்த உலகத்திலும் சரி, ஒருவேளை சரீரத்தை விட்டு குடி மாறி அக்கறைக்கு போனாலும் அங்கேயும் அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு ஜீவனோடு கூட இருக்கிற ஒரு விலையேறப்பட்ட அனுபவத்தை நமக்கு 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் நமக்கு படிக்க ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் படிக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை சுதந்தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சா இருக்கும். நாம் மரணத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த சரீரத்தில் குடியிருக்கும் பொழுது தானே பரம வாசஸ்தலம் ஒன்று இருக்கிறது. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். அப்படித்தானே? பிறந்த காலம் முதல் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு காலகட்டங்களும் எப்படியானாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில பாரங்கள், சில வேதனைகள், சில துக்கங்கள், சில கஷ்டங்கள், சில நோய்கள், குடும்பத்தில் உண்டாகிற நாசங்கள், அழிவுகள், ஆபத்துகள், இப்படிப்பட்ட பல நிலைமைகளிலும் மனுஷன் பாரத்தை சுமந்து கொண்டே போகிறான். பாரம் சுமந்து தவிக்கிறோம். இது ஒரு வஸ்திரம் போல போட்டிருக்கிறது என்றாக எழுதியிருக்கிறது. இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கணும். ஜீவன் வந்து மரணத்தை விழுங்கணும். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு ஏதுவாக இந்த மரணம் என்கிற போர்வையை தரித்தவர்களாக இருக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில், இந்த தேகத்தில் இந்த உலகத்தில் குடியிருக்க ஒரு மனுஷனுக்கு 3 குடியிருப்புகள். ஒன்று இந்த தேகத்தில் என்று சொன்னால் இந்த சரீரத்தில், இன்னி ஒன்று இந்த உலகத்தில் குடியிருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று இந்த தேகத்தை விட்டு குடி மாறி கர்த்தரிடத்தில் குடியிருக்க போகிறோம். அப்படி 3 குடியிருப்பு உண்டு. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். எப்பொழுதும் தைரியமாக இருக்கணும். ஒருவேளை இந்த தேகத்தை விட்டு குடி மாறி இன்னி ஒரு நாட்டில் அங்கே குடியிருக்க போகணும்.
ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் நூற்றுக்கு அதிபதி வந்தபோது ஆண்டவர் சொன்னார், அநேக கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கோடு என்று குடியிருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதை அவனுக்கு சொல்லி ஆண்டவர் அவனை அந்த பாடம் படிப்பித்தார். பின்பு வேறொரு சீசன், கர்த்தராகிய இயேசுவினுடைய சீசனாகிய ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவர் அழைத்த சீசர்களில் ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்த, ஐயா ஆண்டவரே, என்னுடைய தகப்பனார் இறந்து போனார், நான் சென்று அவரை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் அவனை பார்த்தார். அவனுடைய தகப்பனார் இறந்திருக்கிறார், அடக்கம் பண்ணணும் என்று என்னிடத்தில் பெர்மிஷன் கேட்கிறான். கர்த்தர் சொன்னார், அங்கே மரித்தவர்கள் உண்டு. அந்த மரித்தவர்கள் சரீரத்தில் மரித்த உன்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ண. நீ இந்த ரெண்டு கூட்டத்திலும் உள்ளவன் அல்ல. ஆண்டவராய் இயேசு சொன்ன வார்த்தை, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டு. நீ ஜீவன் உள்ளவன், நீ நித்திய ஜீவன் பெற்றவன், நீ இயேசுவை விசுவாசிக்கிறவன், இயேசுவை உடையவன், ஜீவனை உடையவன். கர்த்தராகிய இயேசு உலகத்தில் வந்தார், வந்து இப்படி சொன்னார், நான் காணாமல் போன ஆடுகளுக்காக இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு வந்தேன் என்று சொல்லி கொண்டு சொன்னார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அந்த யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனத்தில் படித்தால், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. 3 காரியங்களை சொன்ன. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் என் கையிலிருந்து அவைகளை பறித்து கொள்வதும் இல்லை. பாருங்கள், நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு சீசனோடு சொல்லுகிறார், உனக்கு அப்பா இறந்து கிடக்கிற வீட்டில் மரித்தவர்கள் அங்கே உண்டு. யாரை சுட்டி காட்டுகிறார்? சரீரத்தில் உயிரோடு இருக்கிற ஒரு கூட்டத்தார் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் சரீரத்தில் மரித்திருக்கிற உன்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ணப்பட்டு, நீ இந்த 2 கூட்டத்தில் உள்ளவன் அல்ல, நீ ஜீவன் பெற்றவன், நீ என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு ஜீவன் உள்ளவனை பார்த்து, ஆத்துமாவிலே ஜீவன் பெற்றவனை பார்த்து, நீ என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். சொல்லுகிறார், அநேகர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பரலோகத்தில் குடியிருக்கிறார்கள், பரலோகத்தில் இருக்கிறார்கள், நான் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு எடுத்து சொல்லுகிறார். அருமையானவர்களே, அந்த மரித்தவர்கள் என்று யாரை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார்? அந்த ஐஸ்வர்யவான், பாதாளத்தில் போனவனை மரித்தவன் அவனுடைய தேவன் என்று கர்த்தர் சொன்னாரா? சொல்லுவாரா? பாதாளத்தில் கிடக்கிற வேதனைப்படுகிற ஒருவனை பார்த்து நான் அவனுடைய தேவன் என்று சொல்வாரா? கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் ஒருவன் கல்யாண வீட்டுக்குள்ள இருந்தானா? கர்த்தராகிய எஜமான் அங்கே போய் பார்த்தார். அவனை பார்த்தபோது இவனுக்கு மட்டும் கல்யாண வஸ்திரம் இல்லை, மற்ற எல்லாரும் கல்யாண வீட்டில் கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய் உட்கார்ந்திருக்கிற வேளையில் இவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாயிருந்ததனால் அவனை பார்த்து, சிநேகிதனே, நீ இங்கே எப்படி வந்தாய்? அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். சேவகர்களை கூப்பிட்டு சொன்னார், இவனுடைய கையையும் கட்டணும், இவனுடைய கால்களையும் கட்டணும், அழுகையும் பற்கடிப்பமான புறம்பான இருளிலே இவனை கொண்டு போட வேண்டும் சொன்னார். நான் கேட்கிறேன், அவனுடைய தேவனா? தேவன் அவனுடைய தேவனா? ஒருவனுக்கு 5 தாலந்து கொடுத்தார், ஒருத்தனுக்கு 2 தாலந்து கொடுத்தார்,
ஒருத்தனுக்கு ஒரு தாலந்தை கொடுத்தார், இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள். அந்த எஜமான் தூர தேசம் போனார், திரும்பி வந்தார். இங்கே பாருங்க, நான் தந்ததனுடைய கணக்கை காட்டுங்க, அந்த தாலந்து வியாபாரத்தை எனக்கு சொல்லுங்க. 5 தாலந்து வாங்குறவன் வந்து சொன்னான், ஐயா நான் இதை கொண்டு வியாபாரம் பண்ணினேன், வேறு 5 தாலந்துகளை சம்பாதித்தேன். அவனை அந்த எஜமான் பார்த்து சொன்ன, நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் நல்லது என்று அவனை பார்த்து சொல்லுவார். வா, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொன்னார். 2வது 2 தாலந்து கொடுத்தவனை பார்த்து கூப்பிட்டாருங்களா, உனக்கு கணக்கை கொண்டா, ஐயா நான் இதை கொண்டு வியாபாரம் பண்ணினேன், வேறு 2 தாலந்துகளை சம்பாதித்தேன். அவனை பார்த்து, நல்லது, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், வா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. எஜமானுடைய சந்தோஷம் என்பதுதான் நித்திய ராஜ்யம், நித்திய வீடு. ஒரு தாலந்தை வாங்கினவனை கூப்பிட்டார், உன கணக்கா கொண்டா. அவன் சொல்லுகிறான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், நீர் சுத்தம் பண்ணாத இடத்தில் சேர்க்கிறவர், நீர் யாருன்னு கேட்டா ஒரு கடினம் உள்ள மனுஷன். ஆகையால் நான் பயந்து போய் உங்களுடைய தாலந்தை நான் புதைத்து மண்ணில் புதைத்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், சோம்பலுமானவனே, பொல்லாதவனே, நீ என்ன விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று எப்படி கண்ட? தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று எப்படி கண்ட? நீ இந்த தாளந்த காசுக்காலிடத்தில் கொடுத்து வைக்கக்கூடாதா? நான் திரும்பி வந்து வட்டியோடு வாங்கியிருப்பேனே என்று சொல்லி சேவகர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், இவன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு தாளந்த பறைத்து வாங்கி 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுக்கணும்னு சொன்னார். சொன்னார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஒரு தாளந்து வாங்கி அதை மண்ணில் புதைத்தவனுடைய தேவனா? அவனுடைய தேவனா? அது போல 10 கன்னிகைகள் காத்திருந்தார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். நமக்கு ஆழமாய் அது நன்றாக தெரியும் தானே. புத்தி இல்லாதவர்கள் கூட இருந்தார்கள். மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டவுடனே எழுந்து தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். ஆனால் இவருடைய பாத்திரங்களில் எண்ணெய் இல்லை. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை காட்டுகிறது. பாத்திரம் என்பது ஆவி, ஆத்மா, சரீரத்தை காட்டுகிறது. தீவட்டி என்பது பரிசுத்த ஜீவிதத்தை காட்டுகிறது. இவர்கள் மணவாளனோடு கூட போக முடியல, கைவிடப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன். கர்த்தர் அவர்களுடைய தேவனா? ஆண்டவர் எவ்விடத்தாரோ சொல்லுகிறார். தேவன் அவர்களுடைய தேவனா? அவர்கள் ஜீவன் உள்ளவர்களா? தேவன் மரித்தோருக்கும் தேவனா? தேவன் ஜீவன் உள்ளோரின் தேவனாயிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் படிக்கிறோம், ராஜ்யத்தின் புத்திரர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ஒருவன் உலகத்துக்கொத்த வேஷம் தரித்து உலகத்துக்கு பின்னால ஓடி தன்னுடைய ஆத்மாவை கெடுத்து ஆண்டவர் இலவசமாய் தந்த நித்திய ஜீவனை இழந்து தன்னுடைய மனசும் மாம்சமும் விரும்பின பாதையில் நடந்து ஆயுள் காலத்தை பாழாக்கி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி நாசமாய் தன்னுடைய ஆயுள் காலங்களை பாழாக்கிற மனுஷனுடைய தேவனா? தேவன் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், தேவன் என்னுடைய தேவன், தேவன் மோசையின் தேவன், தேவன் ஆபிரகாமின் தேவன், தேவன் நோவாவின் தேவன், தேவன் எஸ்தருடைய தேவன், தேவன் பரிசுத்தவான்களுடைய தேவனாயிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில்
ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருக்கணும். நம்முடைய ஜீவன், ஆண்டவர் தந்த ஜீவன் நம்மள நஷ்டப்படக்கூடாது. நம்ம கடைசி வரை ஆண்டவர் தந்த ஜீவனை, ஆண்டவர் சிலுவையில் நமக்காய் விட்ட ஜீவனை கடைசி பரியந்தம் நமக்குள் காத்து கொண்டு ஜீவன் உள்ளவர்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய், பிரகாசிக்கிற சாட்சிகளாய், மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய், விளக்கு தன்னின் மேல் இருக்கிற விளக்காய் நாம் பிரகாசிக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பூமியிலேயும் ஜீவன் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் கூட இருந்து நான் இவர்களுடைய தேவன் என்று சொல்லுகிறார். நித்தியத்திலும் ஆபிரகாமின் மடி என்கிற இளைப்பாறுகிற இடத்திலும் பரிசுத்தவான்கள் அங்கே ஜீவிக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருந்து அவர்கள் குடி மாறி கர்த்தரிடத்தில் குடியிருக்க போகிறார்கள். அவர்கள் மரித்தவர்கள் அல்ல, அவர்கள் ஜீவன் உள்ளவர்கள். ஆகையால் நாம் இந்த சரீரத்தில் வாழும்போது, ஜீவிக்கும்போது கர்த்தராகிய இயேசு நமக்காய் தந்த நித்திய ஜீவனை பெற்று ஜீவன் உள்ளவர்களாய் அந்த நித்திய வீட்டில், அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய அந்த ராஜ்யத்தில் நாம் நித்திய 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 காலமாய் வாழணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு நல்ல ஒரு சாட்சியாக்கம். தரித்திரன் மரித்தான், தேவ தூதர்கள் வந்து கரங்களில் ஏந்தி ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய்விட்டார்கள். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய ஜனமே, பூமியில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆயுசு காலங்களில் இந்த நித்திய ஜீவனை பெற்று நித்திய வழியில் நடந்து நித்திய வீட்டுக்காய் ஒருங்க உங்களை கர்த்தர் அழைக்கிறார், அன்போடு அழைக்கிறார். இது கிருபையின் காலம், இது இரட்சணிய நாள். இந்த நாள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமான நாள். கர்த்தர் நமக்கு சமீபமாயிருக்கிற நாள். இந்த நாளில் நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் இந்த நித்திய வீட்டில் நித்திய காலமாய் நமக்கு எல்லாருக்கும் வாழலாம். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு வார்த்தை ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நீர் மரணத்தை ஜெயித்தவர், எங்களுக்காய் நித்திய ஜீவனை சிலுவையில் தந்தீர். உம்முடைய ஜீவன் பெற்றவர்களாகிய நாங்கள் உமக்காக வாழ, உம்முடைய வழியில் நடக்க, உம்முடைய சித்தம் செய்ய, உம்மிடத்திலிருந்து வருகிற சகல நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களினாலும் நாங்கள் நிறைந்து அந்த எப்படியாவது இந்த மரண சரீரத்தை விட்டு குடி மாறி கர்த்தரிடத்தில் குடியிருக்க தாராளமான கிருபைகளை தேவன் எங்களுக்கு தாரும். நம் முன்னோர் பலர் அக்கறை மீதே நமக்காகவே காத்திருக்கிறார்கள் என்று பரிசுத்தவான்கள் பாடுகிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் இருக்கிற நித்திய நாட்டில் நாங்கள் வந்து சேர எங்களை ஒருக்கணும், எங்களை தகுதிப்படுத்தணும். நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் மாறக்கூடாது. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஜனங்கள் யாவரையும் ஒருக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக, விடுதலை பகருவீராக. இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன்.
வழியுதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே